தமிழாண்டா vlogsல இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அஸ்வின் அண்ணா மற்றும் அஹோனா அக்கா அவங்களுடைய குழந்தையுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்திருக்கோம். இவன் தான் பர்த்டே பாய் ஹிருதய். இவனுக்கு வந்த உடனே ஒரு ஹாய் சொன்னேன். இவன் என்ன பண்ணா தெரியுமா? ஹாய் சொல்லு. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா. அடுத்ததா அஸ்வின் அண்ணாவோட கெட்டப்பை பத்தி சொல்லணும். என்ன அவதாரம்? அடியேன் ராமானுஜதாசன் அவதாரத்தில் இருக்கும் பொழுது குழந்தைங்களை பிடிச்சி கஷ்டப்படுத்தி ரைம் சொல்ல வைக்கிற வருணியா அக்கா. இவங்களுக்கு தான் எந்த குழந்தை வாங்கினாலும் ரைம் போடுவாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தா காது குத்துறாங்க. அந்த குழந்தைக்கான பாட்டு என்ன தெரியுமா? இப்ப எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே. ஒரு வழியா அவனுக்கு காது குத்துனதுக்கு அப்புறம் அவங்க தாத்தா கேட்ட பாட்டு. இவன் அவங்க அம்மா கிட்ட போனா ரொம்ப சைலண்ட் ஆயிடுறான். நம்மள பார்த்தாலும் எதுவும் பேசாம இருக்கான். ஆனா அவனுக்கு ஒண்ணு மட்டும் புரியல. இவருதான் ஜெயிலர் படத்தோட டைரக்டர். தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்திரியப்பா. அவரை மாதிரியே இருக்க எங்க கெனடி என்ன. கொஞ்ச நேரத்துல ஸ்மோக் எஃபெக்ட் போட்டு மண்டபம் ஃபுல்லா ஸ்மோக் ஆயிடுச்சு. அந்த ஸ்மோக் எஃபெக்ட்ல இவர் மாசா நடந்து வரேன்னு என்ன பண்றாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும். வெளிய மட்டும் இவருக்கு நான் கிடைச்சேன். இந்த ஸ்மோக் எஃபெக்ட்ல என்ன இவன் வீடியோ எடுக்கிறான்னு சொல்லி எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பாட்டு தோணுது? ஒரு 10 நிமிஷம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா गाइस, நீங்க தான் இவங்க மாமியாருங்களா? இப்படி எல்லாம் ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்ததான் அந்த ஸ்மோக் எஃபெக்ட்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்து நாங்க மைலோ குடிக்க வந்தோம். இது என்னோடது கவின்ஸ் மில்க் ஷேக் பாட். அப்படியா? நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஒவ்வொரு கிலோ சாம்பிள் கிடைக்குமா பன்னீர்? செய்வதெல்லாம் அமெரிக்கர்கள் வேலை, பேசுவதை பார்த்தால் இயேசுநாதரை போல். பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் சிவகுரு. குருவாக இருப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மேடம் எவ்வளவு மேடம்? 5 ரூபாய். 5 ரூபாய். இந்த பாலகன் இருக்கானே, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் தந்தை. இவங்க 2 பேருடைய குழந்தை வளர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கு? பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அதுக்கப்புறம் ஒரு வழியா நாம குரூப் போட்டோ எடுத்துட்டோம். மத்தவங்க குரூப் போட்டோ எடுக்கிறதுக்காக நான் ஒருத்தவங்கிட்ட சிக்கி தவிச்சு சின்ன பின்னமான. அடுத்து அவனை குரூப் போட்டோல நிக்க வைக்கிறதுக்குள்ள பாய் டாடா சொல்லு. அவன் பாய் சொல்ல மாட்டான். நான் உங்களுக்கு பாய் சொல்றேன். மீண்டும் இது மாதிரி இன்னொரு vlogல சந்திக்கலாம்.